அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள், மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் வால்பாறை உள்ளிட்ட பகுதியில் இடியுடன் கனமழை பெய்துள்ளதாக தற்போது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் கேள்வியில் எழுப்பப்பட்ட போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை நாட்களும் தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரடேல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொள்வதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பருவக்காற்றின் காரணமாக இடியுடன் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.